ரொட்டேரியன் சண்முக சுந்தரம், ஜிஎம்எஸ் அகாடமி, குவான்ஸ் ட்ரைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் ஆப்டிடியூடு இவ்வளவு தூரத்துக்கு முக்கியம்? அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆப்டிடியூடு ஏன் இவ்வளவு சந்தோஷத்தையும் கொடுக்கு, இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுக்கு அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, எஸ்எஸ்சி, ஏன் வேறு ஒன்றும் வேண்டாம், லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக இருக்கணும்னா கண்டிப்பாக ஆப்டிடியூடு தெரியும். சரி, இந்த ஆப்டிடியூடு நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் உள்ளுக்குள்ளே வரேன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் வராங்கன்னா, முதல்ல ஒரு சம்மை பார்த்தாங்கன்னா அதை ரீட் பண்ணி அதில் என்ன போட்டிருக்கு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்ட் உள்ளுக்குள்ளே வரணும். அதாவது எனக்கு மேக்ஸ் வராது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸில் அதை நான் பார்க்கேன், எனக்கு மேக்ஸ் வராது சார் அப்படி சொல்லிக்கிட்டே தான் உள்ளே வராங்க. அப்போ நம்ம சொல்லி கொடுக்கும் போதும் அவங்களுடைய அந்த எண்ணம் தான் மேலே இருக்குது, நமக்கு மேக்ஸ் வராது, நமக்கு மேக்ஸ் வராது அப்படிங்கிறதே அவங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க. நோ, நீங்கள் முயற்சி பண்ணலை, அதனால உங்களுக்கு மேக்ஸ் வரலை. நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா மேக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் அதாவது முதல்ல ஒரு சம் கொடுக்காங்க, முதல்ல ரீட் பண்ணுவோம், அது என்ன கொடுத்துருக்காங்கிறத முதல்ல நம்ம மனசுக்குள்ளே ஆக்குவோம். அதுக்கப்புறம் அதனுடைய கான்செப்டை நம்ம புரியணும். கான்செப்டை புரியுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் போய் சேருதீங்க, இல்லை உங்கள் அக்காட்ட கேட்குங்க, இல்லை உங்கள் அண்ணன்ட்ட கேட்குங்க, இல்லை நீங்களாக படிக்கீங்க அப்படின்னா முதல்ல கான்செப்டு புரியணும். கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் ரெண்டு வகையான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு டைப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்க, கான்செப்ட் புரியும், ஆனால் எக்ஸிக்யூஷன் பண்ண தெரியாது. எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா, அந்த சம்மை ஃபுல்லாக செஞ்சு முடிக்க தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு சம் இருக்குது, அதை எப்படி கட் பண்ணணும், எவ்வளோ ஸ்பீடாக கட் பண்ணணும், அப்போ நம்ம டேபிள்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு மோர் இம்பார்ட்டண்ட். நம்ம டேபிள்ஸ் படிக்கிறது, அதாவது நம்ம எல்லா சாப்டரையும் பார்த்துருவோம், எல்லாத்தையும் படிச்சிருவோம், ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் ஒரு உட்காந்து படிப்போம், ஆனால் டேபிள்ஸ் நம்ம படிக்க மாட்டோம். ஏன்னா டேபிள்ஸுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. மற்றவங்களோட நம்ம முந்தணும்னா டேபிள்ஸ் படிக்கணும். டேபிள்ஸ் படிக்கும்போது என்ன சொல்லுவோம், டிஸ்க்ளோஷர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. நான் இன்னைக்கு இந்த டேபிளை நான் படிச்சிருவேன், நீ என்கிட்ட எந்த கொஸ்டின்னாலும் கேளுப்பா, நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிறத பகிரங்கமாக அறிவிக்கிறது. யார்கிட்ட? உன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லலாம், உங்கள் அண்ணன்ட்ட சொல்லலாம், உங்கள் அக்காட்ட சொல்லலாம். இப்படி டேபிள்ஸ் படிக்கணும். டேபிள்ஸ் படித்தா தான் நமக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கும். இது உட்காந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம எழுதி செஞ்சோம்னா வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு ஃபார்முலா படிக்கிங்க, புதுசாக ஒரு கான்செப்டை படிக்கிங்க, ஒரு நோட்டில் தனியாக போட்டு அதை எழுதிக்கிட்டே இருக்கணும். டெய்லி மார்னிங் பார்க்கணும், ஈவினிங் பார்க்கணும். இதைத்தான் வரேன். அதாவது கான்செப்ட் புரியும், இந்த எக்ஸிக்யூஷன் செய்ய தெரியாது, இந்த கணக்கு செய்ய தெரியாது. ஸோ இந்த கணக்கு செய்ய படிக்கணும். அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இதை நம்ம படிக்கணும், இதை எனக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்டேட் போர்டு புக் இருக்குது. 6th இருந்து 10th உள்ள புக்கை இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதை பார்க்கும்போது நிறைய டவுட் வரும். அந்த டவுட்டை போய் கேட்கணும். எனக்கு 6th புக்கை சொல்லிக் கொடுங்க, எனக்கு 10th மேக்ஸை சொல்லிக் கொடுங்க அப்படி இல்லை, நம்ம பார்க்கணும். ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, வாத்தியாரை என்னைக்கு நீ வெளியில் போகன்னு சொல்லுதியோ அப்போ தான் நீ உண்மையான ஸ்டூடெண்ட்டு அப்படிம்பாங்க. நீங்கள் படிக்கணும். படிச்சுட்டு அந்த எனக்கு புரியல சார், இந்த இடத்துல புரியல, இந்த இடத்துல ஏன் இப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா அது கரெக்டான விஷயம். அதனால் தொடர்ச்சியாக படிங்க. கான்செப்டும் முக்கியம், எக்ஸிக்யூஷனும் முக்கியம். எக்ஸிக்யூஷன் போகும்போது உதாரணத்துக்கு போர்ட் மாஸ்ன்னு அடிச்சுக்கோங்களேன். போர்ட் மாஸ் படி தான் செய்யணும் ஒரு செம்ம. பி ஃபார் ப்ராக்கெட்டு, ஓ ஃபார் ஆஃப் அப்படிம்பாங்க. ஆஃப்னா இன்ட்டுன்னு அர்த்தம், அதாவது டிவிஷனுக்கு முன்னால் செய்யணும். அடுத்தது ஆஃபுக்கு அப்புறம் டிவிஷன் செய்யணும், மல்டிப்ளிகேஷன் செய்யணும். மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா டிவிஷனுக்கு அப்புறம் செய்யணும். அடுத்தது என்ன வந்துடும், மல்டிப்ளிகேஷன், அடுத்தது அடிஷன், சப்ட்ராக்ஷன். இந்த வரிசையில் தான் செய்யணும். ப்ராக்கெட்டை எப்படி செய்யணும், எவ்வளோ ஸ்பீடாக செய்யணும் அப்படிங்கிறது கற்றுக்குங்க. ரொம்ப சந்தோஷமானது. மற்ற சப்ஜெக்டில் கிடைக்காத ஒரு அருமையான விஷயம் நமக்கு கிடைக்கும். அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சி அந்த கான்செப்டை புரிஞ்சு அந்த எக்ஸிக்யூட் பண்ணி ஆன்சர் வரும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு 30 பேர் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் இந்த ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மேக்ஸ் குயிஸ் மாதிரி வைப்போம். அதாவது இந்த ஆப்டிடியூடில் மேக்ஸ் குயிஸ் மாதிரி வைப்போம். அப்போ இந்த ஃபஸ்ட்டில் செஞ்சு இந்த ஃபஸ்ட்டில் ஆன்சர் சொல்லும்போது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் பெரிய சந்தோஷம்.
இது உடனே நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ண நம்மளால் சொல்ல முடியும். நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒரு சார் சொல்லிக் கொடுக்காங்க, உங்கள் அருமையான சார் சொல்லிக் கொடுக்காங்க. சொல்லிக் கொடுக்கும்போது சார் சொல்லிக் கொடுக்குறது புரியும், வீட்டில் போனால் செய்ய தெரியாது. இது எல்லாத்துக்கும் உள்ள நிகழ்வு தான். உங்களுக்கு மட்டும் உள்ள நிகழ்வு. ஐயோ நமக்கு தான் மேக்ஸ் வராது அப்படிலாம் நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் அப்படி தான். 2வது ஸ்டேஜ் என்ன வந்துடும்? சார் சொல்லிக் கொடுக்குறது புரியும், வீட்டில் போனாலும் செய்ய தெரியும், ஆனால் எக்ஸாமில் போய் உன்னால் செய்ய முடியாது. அடுத்த 3வது ஸ்டேஜில் தான் எக்ஸாமில் சேர்ந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால் உற்சாகமாக படிங்க, சந்தோஷமாக படிங்க. உங்களுக்கு ஒரு அருமையான எதிர்காலம் இருக்குது. ஆப்டிடியூடு ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப புரியலைன்னா இந்த நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் புக்கை எடுத்து படிங்க. இல்லைன்னா ஒரு நம்பகமான கோச்சிங் சென்டரில் சேர்ந்து படிங்க. கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. தேங்க்யூ வெரி மச்.